வணக்கம். உங்களுக்கு சகல ஐஸ்வர்யம் உண்டாகட்டும். நான் உங்கள் வெற்றிவேல் குருஜி முருகன் உபாசகர். இந்த பதிவில் எதை பற்றி தெரிஞ்சுக்க பாருங்கன்னா, காரியம் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு மருதாணி, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறேன். உங்களுக்கு விளக்கமாக சொல்லுவேன். நீங்கள் அதை வீட்டில் இருந்தே நீங்கள் செஞ்சு அதை யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காரியம் அதிர்ஷ்டம் எல்லாத்தையும் உங்களுக்கு வசப்படுத்தி கொடுக்கும். உங்களுக்கு எல்லாமே வசியமாகும் நான் சொல்கிற மாதிரி செஞ்சினா. அதுக்கு முன்னாடி வெற்றிவேல் குருஜின்னு யூடியூப் சேனல் ஒன்று ஃபஸ்ட்டு போய்க்கின்னு இருந்தது. அது என்ன காரணமோ தெரில, ஹேட் பண்ணிட்டேன். ஹேட் பண்ணதுனால வீடியோவை போட முடில. அதில் வியூவர்ஸும் நிறைய போகுது. ஆனால் எனக்கு பிரயோஜனம் இல்லாமல் போயிடுச்சு. அது எவனே அந்த அதனோட இதை எடுத்து போட்டு வீடியோ போட்டுனுங்கிறான். நாங்களும் எப்படியே முயற்சி பண்ணால் எடுக்க முடில. அதை எடுத்து சரி வீடியோ போடலாம் பாரு, எவ்வளோ செலவு பண்ணி கட்சியை அது கைவிட்டுச்சு. அது அந்த சேனலை விட்டுருங்க. வெற்றிவேல் குருஜி யூடியூப் சேனல் அது என்னோடய பேரை வச்சு அந்த சேனலை ஓப்பன் பண்ணது. அது எவன் என்ன பண்ணணும்னு தெரில. அதை நாங்கள் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணி எடுக்க முடியல. எப்படியே ட்ரை பண்ணி பார்க்குறோம். இப்போ இது சேவல் கொடி யூடியூப் சேனல், சேவல் கொடி குருஜி யூடியூப் சேனல்னு வரும். இந்த சேனலில் நீங்கள் பார்த்துக்குங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க, லைக் பண்ணுங்கள். எல்லாமே இதில் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த சேனல் கொஞ்சம் வளர்ச்சி அடையட்டும். நல்ல பரிகாரம் தகவல் உங்களுக்கு தேவையான இதெல்லாம் நான் பரிகாரமாக சொல்லுவேன், நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம பரிகாரத்துக்குள்ளே போவோம். வெற்றி அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நம்மளுக்கு மருதாணியை பற்றி தான் பேச போகிறோம் சொன்னேன் இல்லையா? அதை பற்றி தான் இப்போ சொல்ல போகிறேன். என்ன பண்ணுறீங்க, நீங்கள் போயிட்டு இந்த பச்சை அரிசி வாங்கின்னு ஒரு 1/4 கிலோ அளவுக்கு பச்சை அரிசி, நல்ல பச்சை அரிசியாக இருக்கணும். அதை வாங்கி என்ன பண்ணுறீங்க வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு மருதாணி செடி இருக்குது இல்லையா? அந்த செடியோட தழை நம்மளுக்கு வேணும். தழை நிறைய பறிச்சு எடுத்தாந்துங்க. அதை என்ன பண்ணுறீங்க, நல்லா அம்மி குழக்கல்லி போட்டு அந்த இருந்ததுன்னா போட்டு அரைச்சிக்கிங்க. இல்லை மிக்சியில் போட்டு கூட அரைச்சிக்கலாம். ஏன்னா இப்போ அம்மியெல்லாம் கிடையாது இல்லையா? மிக்சியில் போட்டு என்ன பண்ணுறீங்க, அந்த மருதாணி நல்லா அரைச்சி நல்லா அடி சட்னி மாரி ஆக்கிடுங்க. ஆக்கி என்ன பண்ணுறீங்க, அந்த வழித்து அதை ஒரு ஏனத்தில் புழிஞ்சிக்கிங்க. புழிஞ்சிங்கன்னா சாறு வரும். அதில் ஒரு மாதிரி அந்த தண்ணி மாரி வரும். அந்த சாறு தான் நம்மளுக்கு தேவை. இதை வழித்து அந்த நல்லா புழிஞ்சு இந்த சக்கையை தூக்கி போட்டுருங்க. நம்மளுக்கு அந்த சாறு வேணும், மருதாணியோட சாறு நம்மளுக்கு வேணும். அந்த சாரை தனியாக எடுத்து வச்சுங்க. இந்த பச்சை அரிசி என்ன பண்ணுறீங்க, ஒரு வானல் வச்சு, இரும்பு வானல் வைக்கக்கூடாது, இரும்பு வானல் இல்லாமல் அலுமினியம் வானல், அது போல் வானலில் வச்சு என்ன பண்ணுறீங்க, இந்த பச்சை அரிசியை கொட்டி வரங்க. கொட்டி நம்ம கண்ணங்கரையேன்னு வறக்கணும். நல்லா வறுத்தனா நல்லா வறக்க கண்ணங்கரையேன்னு ஆகும். அப்படியே கருப்பாக மாறணும். அந்த பச்சை அரிசி நல்லா வறுத்து நல்லா சூடு வறக்கணும். வறுத்து கருப்பாக மாறி அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, அதை ஒரு ஏனத்தில் கொட்டிங்க. கொட்டி என்ன பண்ணுறீங்க, நல்லா அரைங்க. அதை நல்லா நைஸாக ஒட்ட அரைச்சிங்கன்னா பவுட்ரு மாரி நல்லா பொடி மாரி ஆகணும். அது நல்லா மண் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா போட்டு அரைக்கணும். அது நீங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சாலும் சரி, இல்லை அம்மியில் போட்டு அரைச்சாலும் சரி, தண்ணி ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றாமல் வெறும் பவுடராக பொடியாகவே அரைக்கணும். அந்த பச்சை அரிசியை நல்லா கண்ணங்கரையாக வறுத்து நல்லா அரைச்சி என்ன பண்ணுறீங்க, அதை ஒரு ஏனத்தில் கொட்டி வச்சுங்க. கொட்டிக்கின்னு இந்த மருதாணியோட சாறு புழிஞ்சு வச்சுக்கிறீங்க இல்லையா? அந்த சாரை என்ன பண்ணுறீங்க, இதில் ஊற்றுங்க. அந்த அரிசி இது பவுட்ரு அரிசி வச்சுக்கிறீங்களா, இதில் ஊற்றுங்க. ஊற்றி என்ன பண்ணுறீங்க, கிண்டி நல்லா குழப்புங்க. எல்லாத்தையும் ஒன்றா குழப்பி என்ன பண்ணுறீங்க, ஒரு வாழை இலை எடுத்துன்னு வச்சுக்கிங்க. வாழை இலை எடுத்தாந்து அதில் என்ன பண்ணுறீங்க, சின்னதாக உங்களுக்கு எவ்வளோ தூரம் அரைக்கிறீங்களோ அரைச்சிக்கலாம். அதை என்ன பண்ணுறீங்க, ஒரு வடை மாரி அந்த வாழை இலையில் தட்டி நல்லா சின்னதாக தட்டி காய வச்சுருங்க. வெயிலில் வைக்கக்கூடாது, நேரில் வைக்கணும். வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க, அது மட்டும் இருக்கட்டும். ஆனால் என்ன ஒன்று, அதை செஞ்சு வைக்கும்போது தீட்டு இந்த தலை குளிக்கிறவங்க இது போல் கவிச்செல்லாம் சாப்பிட்டு அதில் கை வைக்கக்கூடாது. அதனால் சுத்தபத்தமாக இருக்கணும். அதே போல் நீங்கள் செய்கிறவங்களும் நல்லா சுத்தபத்தமாக செய்யணும். கவிச்சு இருக்கக்கூடாது. அதே மாதிரி தீட்டு இந்த மாதவிடாய் பெண்கள் இருக்கிற மாரி தான் அது செய்யக்கூடாது. ஆண்களும் ஒரு அந்த குடும்பத்தில் இருந்துட்டு அதை செய்யக்கூடாது. குளிச்சுட்டு அப்படி தப்பு தவிர இருந்துட்டா தலைக்கு குளிச்சுட்டு எண்ணெய் வச்சு தலை குளிச்சுட்டு தான் அதை செய்யணும்.
செஞ்சால் தான் அது வந்து பவராக இருக்கும். அதே வந்து பவர் கம்மியாக வேலை செய்யும். நீங்கள் சுத்தபத்தமாக செய்யுங்க, செஞ்சால் தான் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். இது என்ன பண்ணுறீங்க, நல்லா வடை மாரி தட்டி காய வச்சிட்டிங்களா, காய வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, சுத்தமான நெய் நம்மளுக்கு வேணும். சுத்தமான நெய், கம்பெனி நெய், குவாலிட்டியான நெய்யை வந்து நம்மளுக்கு வேணும். அதை என்ன பண்ணுறீங்க, லைட்டாக வழிச்சு போடுங்க. வழிச்சு போட்டு லைட்டாக சூடு பறக்கிற அளவுக்கு அப்படியே சூடு ஏறணும். ரொம்ப வந்து முருவாக அப்படியே கொதிக்கக்கூடாது. அந்த எண்ணெய் அப்படியே காஞ்சி புகை வரக்கூடாது. லைட்டாக சூடு பண்ணணும். சூடு பண்ணி அதிலே இலவணும். அதேமாரி வந்து ஒரு 3 நாளைக்கு என்ன பண்ணுறீங்க, இந்த நெய்யை எடுத்து சூடு பண்ணி எடுத்து வைங்க. அந்த நெய் கட்டியாக இருக்கிறது பூரா எழுவி எண்ணெயாக மாறிடணும், இதாக மாறிடணும். அந்த அளவுக்கு வந்து நல்லா காசுங்க. ஆனால் வந்து நல்லா முருவாக காசக்கூடாது. லைட்டாக அந்த புகை லைட்டாக வந்தால் போதும். ஆனால் கொதிக்கக்கூடாது, அந்த இது வரக்கூடாது. அந்த அளவுக்கு வந்து முருவாக காசக்கூடாது. திட்டமாக விதன்னு காசி ஒரு 3 நாளைக்கு எடுத்து வச்சுருங்க. எடுத்து வச்சு 3ஆம் நாள் என்ன பண்ணுறீங்க, இந்த தட்டி வச்சிங்க இல்லையா, இது நல்லா காஞ்சிருக்கணும். நல்லா அந்த வடை மாரி தட்டி வச்சுருங்களா, காயணும். இன்னும் ஒன்று வெயிலில் வைக்கக்கூடாது, நேரில் தான் வைக்கணும். தட்டி வச்சது இது என்ன பண்ணுறீங்க, எடுத்து ஒரு ஏனத்தில் போட்டு நல்லா நுமுட்டுங்க. நுமுட்டி காஞ்சதுக்கப்புறம் நுமுட்டினீங்கன்னா நல்லா பவுட்ரு மாரி ஆகணுன்னு என்ன பண்ணுறீங்க, இந்த நெய்யை காய்ச்சி வச்சுக்கிறீங்க பார்த்தீங்களா, இதை எடுத்து அதில் ஊற்றி என்ன பண்ணுறீங்க, ஒரு குச்சி எடுத்து இந்த கசப்பு இல்லாமல் நல்ல குச்சியாக பார்த்து எடுத்து என்ன பண்ணுறீங்க, கசப்புனா இந்த வேப்பங்குச்சி கொஞ்சம் கசப்பாக இருக்கும், அதுபோல் அந்த குச்சி போட்டு இது பண்ணக்கூடாது. ஆலங்குச்சி, அரசங்குச்சி அதுபோல் குச்சி எடுத்துக்கோங்க. எடுத்து என்ன பண்ணுறீங்க, அதால் கிண்டி நல்லா குழப்பி நல்லா நைஸாக இருக்கணும் அந்த பவுட்ரு நீங்கள் அரைச்சிது. அந்த அளவுக்கு வந்து இதை நல்லா குழப்பி என்ன பண்ணுறீங்க, ரொம்ப நெய்யை விடக்கூடாது, தண்ணியாட்டம் ஆகிடும். ஒரு மாதிரி இது தண்ணியாட்டம் ஆகிடுச்சுன்னா அப்புறம் வந்து நல்லா நெத்தியில் வைக்கும்போது ஒழுவ ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து கட்டியாக நல்லா குழச்சி என்ன பண்ணுறீங்க, அப்படியே எடுத்து என்ன பண்ணுறீங்க, பூஜை ரூமில் வச்சுருங்க. வச்சு உங்களுக்கு இஷ்ட தெய்வம், எந்த தெய்வம் உங்களுக்கு வந்து நீங்கள் பிரதானமாக வழிபாடு செய்கிறீங்களோ, குலதெய்வமாக இருந்தாலும் சரி, இஷ்ட தெய்வமாக இருந்தாலும் சரி, அந்த தெய்வத்தோட நாம மந்திரம் சொல்லணும். அந்த அதில் கிண்டி வச்சுக்கிறீங்க இல்லையா மை மாரியே, அதை பூஜை ரூமில் வச்சுட்டு அதை பார்த்து ஒரு 3 நாளைக்கு பூஜை பண்ணணும். நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 48 தடவை நாம மந்திரம் சொல்லணும். எந்த சாமி இப்போ கும்பிட்றீங்களோ அந்த சாமி பேரை சொல்லி, இப்போ வந்து அங்காள பரமேஸ்வரி சாமி கும்பிட்ற மாரி இருந்தால் ஓம் அங்காள பரமேஸ்வரி தாயே நமோ நமக, இது போல் வந்து ஒரு 48 தடவை இல்லை ஒரு 108 தடவை கூட சொல்லலாம். ஒரு 3 நாளைக்கு வந்து நீங்கள் நல்ல மனசில் வேண்டிக்கணும். வேண்டி என்ன பண்ணுறீங்க, 3ஆம் நாள் வந்து தீபார்த்தனை மாரி ஏதாவது கல்பனை கொளுத்தி காமிச்சிட்டு அதை என்ன பண்ணுறீங்க, எடுத்து அந்த மை மாரி குழப்பி வச்சுக்கிறீங்க இல்லையா, கருப்பாக தான் இருக்கும் பார்க்கறதுக்கு. அதை என்ன பண்ணுறீங்க, கருங்காலி கட்டை உங்ககிட்ட இருந்ததுன்னா, இந்த ஒரு 1.5 அடி நீட்டு இருந்ததுன்னா அது மேலே இதை வழிச்சு கருங்காலி கட்டை வந்து சுத்தி பண்ணி இருக்கணும். எப்படின்னா, அதை வந்து தண்ணியில் போட்டு அலம்பிட்டு, மஞ்சள் தண்ணியில் அலம்பிட்டு, பன்னீர் ஊற்றி அலம்பிட்டு தான் அதுக்கப்புறம் வந்து இதை வந்து தடவணும். அந்த மையை வழிச்சு இதில் வந்து ஃபுல்லாகவே தடவி விட்டணும், சுற்றி. அது கட்டமாக இருக்கிற மாரியா இருந்தால் 4 பக்கமாக தடவி விடுங்க. இல்லை உருட்டாக இருக்கிற மாரியா இருந்தால் வழிச்சு நல்லா ஃபுல்லாகவே எல்லாத்துலேயும் தடவி விட்டுருங்க. அந்த கருங்காலி கட்டையை பூரா கை பிடிக்கிற அளவுக்கு மட்டும் இடம் விட்டுட்டு மீதி பூரா தடவி விடுங்க. தடவி பூஜை ரூமில் ஒரு மூலையை சாத்தி வச்சுருங்க. சாத்தி வச்சுட்டு நீங்கள் எப்போல்லாம் வெளியே வரீங்களோ, ஒரு விஷயமா ஒரு காரியமாக வெளியே போகிறீங்கன்னா அந்த டைமில் என்ன பண்ணுறீங்க, இந்த மோதிர விரலில் இப்படி வழிச்சு நெத்தியில் வச்சுன்னு போகலாம். நெத்தியில் வச்சுன்னு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து காரியத்தை நல்லா எந்த காரியமாக போகிறீங்களோ அந்த காரியம் வந்து அதிர்ஷ்டமாக உங்களுக்கு மாறும், வெற்றியை கொடுக்கும். நீங்கள் எதுக்காக போகிறீங்களோ அது வந்து நல்ல உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும். இது வந்து பணம் சேர்கிறதுக்கும், பொருள் ஒரு நகை நம்ம வாங்குறோமா அந்த நகைவும் சேரும். இது நம்ம என்ன நினச்சிங்கன்னா நம்ம இதை வச்சுன்னு போகிறோமோ அது வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். நல்ல ஒரு தாந்திரிக பரிகாரம் தான் இது. நீங்கள் நல்லா செஞ்சு பாருங்கள். வீட்டில் வந்து நம்பிக்கையாக செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். இதை நீங்கள் செஞ்சு வச்சுட்டு ஒரு ரொம்ப நாள் ஆச்சுன்னா மறுபடியும் இது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணி மறுபடியும் இதோ போல் நான் சொன்ன மாரி மருதாணி தழை பறித்து வந்து பச்சை அரிசி வாங்கி வந்து அதை கண்ணங்கரையை வார்த்துட்டு இந்த மருதாணி தழையை அரைச்சி அந்த சாரை புழிஞ்சு இதில் விட்டு வடை தட்டி காய வச்சுட்டு மறுபடியும் அதை வந்து இன்னும் காஞ்சதுக்கப்புறம் நுமிட்டி நெய்யை சூடு பண்ணி அதை ஊற்றி கிண்டி
நீங்கள் நான் சொன்ன மாரி கருங்காலி கட்டையில் தடவி வச்சுக்கலாம். வச்சுக்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து வச்சுக்கின்னு போகலாம். இது வந்து பசங்கள்லேருந்து குழந்தை பெரியவங்க எல்லாருமே வச்சுக்கலாம். எல்லாருக்கும் வந்து காரிய வெற்றியை கொடுக்கும், அதிர்ஷ்டத்தை கொடுக்கும், தன்னம்பிக்கையை கொடுக்கும். உங்களுக்கு வந்து தடைப்பட்ட காரியம்லாம் எந்த காரியம்லாம் தடைப்படுதோ அது பூரா வந்து உங்களுக்கு வெற்றிகரமாக நடத்தி கொடுக்கும். அது வந்து அதிர்ஷ்டத்தை ஆக மொத்தத்தில் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். இந்த மையை வச்சுன்னு போனால் உங்களுக்கு வந்து எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அந்த அளவுக்கு இது வந்து ஒரு மாற்றத்தை கொடுக்கும். இது வந்து ஒரு நம்பிக்கையாக செஞ்சு பாருங்கள். செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். நான் சொன்னபடி செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பாருங்கள். நன்றி, வணக்கம்.